கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? மஸ்காராவும் ஒழுங்கா அங்கங்கே அப்பிடுச்சு. அப்புறமா ப்ரைமர் போகிறப்ப அதுவும் கீழே ஊற்றிடுச்சு. டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன். ப்ரெப்பெல்லாம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சன்ஸ்க்ரீமு சீரம் எல்லாம் போட்டுட்டு க்ரீம்லாம் போட வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பழைய பிபி க்ரீம் வந்து முடிஞ்சிச்சு. சரி இது புதுசு இந்த இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி பியூர்னு இருந்தது. ஆனால் இது நான் முன்னாடி வாங்கினது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் அப்படியே அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். அப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் நம்ம அதிகமாகவே போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ்ஷில் இல்லைன்னா எதுலையாவது அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். பிளண்டரில் நான் கையிலே பண்ணதுனால அது எல்லாமே அந்த க்ரீம் எல்லாம் ஃபேஸ்லேயே ஒட்டிச்சு. அதனால தான் அதிகமாக இருக்குது. பட் ஓகே மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அது போட்டதுக்கப்புறம் இது ப்ளஷ்ஷும் யூஸ் பண்ணிட்டேன், பிங்க் கலரு. அது கொஞ்சம் ப்ளஷ்ஷு போட்டால் தான் எப்போதுமே எனக்கு பிடிக்கும். ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங் பவுடர் அப்ளை பண்ணிடலாம். செட்டிங் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரஷ் வச்சு நல்லா ஈவனாக நான் எல்லா ஃபேஸுக்கு நெக்குக்கு அதுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா நம்மளோட ஃபேவரெட் தான், என்னென்னா மஸ்காரா. இந்த மஸ்காரா நல்லாவே இருக்கும். அதை நான் எப்போ அப்ளை பண்ணாலும் எப்படியாவது மேலே எங்கேயாவது சைடில் ஒட்டிடும். நான் இந்த வீடியோ பண்ணுறப்பெல்லாம் இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து பண்ணுறப்பெல்லாம் நல்லா தான் பண்ணிவிடுவேன். அப்புறம் மஸ்காரா போட்டதுக்கப்புறம் மஸ்காரா போடுறப்ப இதில் மூக்கில் அப்படியே ஒட்டிச்சு, அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா சரியாயிடுச்சு. அதை நல்லாவே கிளியர் பண்ணிட்டேன். அப்புறமா சரி கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக தலையை சுற்றி போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கிளிப் போட்டால் நிற்க மாட்டேது. பெரிய கிளிப் போடுறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேது. சின்ன கிளிப் போடலான்னா சின்ன கிளிப் ஒரு கிளிப்பில் நிற்க மாட்டேது. சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரி கொண்டு இழுத்து கட்டிட்டு அவ்வளோதான் போகலாம். அப்புறமா பர்ஃப்யூம் போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் டியூட்டிக்கு ரெடி ஆகிட்டேன். ஓகே, மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.